12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவளுக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவள் ஏன் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும்? முன்பகுதியை தொட்டிருக்கலாம், பின்னாடி தொட்டிருக்கலாம், காலரை தொட்டிருக்கலாம், இல்ல கைப்பகுதியை தொட்டிருக்கலாம், எங்க வேணாலும் தொட்டிருக்கலாம் இல்லையா? எங்க தொட்டாலும் சுகம் கிடைக்க தானே போகுது. அந்த வஸ்திர தொங்கலின் ஓரத்தை தொட்டா மட்டும்தான் சுகம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆம். அந்த வஸ்திர தொங்கலின் ஓரத்தை தொடும் பொழுது மட்டும்தான் அதை தொடுகிறவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த வஸ்திர தொங்கலின் ஓரத்தை குறித்ததான தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட ஒரு வசனத்தையும் இந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இரண்டாவதாக, இந்த இயேசுவுக்கு யார் தன்னை தொட்டது, எங்க தொட்டது, எதற்காக தொட்டார்கள் எல்லாம் தெரிந்திருக்க இந்த இயேசு அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலே எல்லாரையும் நிறுத்தி அவரும் நின்று யார் என்னை தொட்டது என்று அந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் என்ன? அவர் பாட்டுக்கு ஓகே இந்த மாதிரி காரியம் நடந்துச்சா, அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சா, ஓகேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இயேசு நின்று என்ன நடந்தது என்று சொல்லி விசாரிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில மிக தெளிவாக ஒரு சில ரகசியங்களை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.